புதுச்சேரியில் சம்பா பருவத்தில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரி கிராமப்புறங்களான வம்புப்பட்டு, செல்லிப்பட்டு, மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், வாதானூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100 ஏக்கரில் சம்பா பருவத்தில் பொன்னி, பொன்மணி, டிபிடி உள்ளிட்ட நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு திடீரென கனமழை பெய்வதால் மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நேற்றிரவு பெய்த கனமழையில் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்தது. பகல் நேரங்களில் வறண்ட வானிலை காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் மழை பெய்வது ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகி வருவது வேதனை அளிக்கிறது என்றனர். மேலும் புதுச்சேரியில் யூரியா உள்ளிட்ட உரத்தட்டுப்பாடுகள் அதிக அளவில் உள்ளது. உரத்தட்டுப்பாட்டை போக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். வம்புப்பட்டு கிராமம் சம்பா பருவம் இது இப்போதைக்கு எல்லாம் 30 ஏக்கர் கிட்ட நெல் நட்டுருக்கு. பொன்மணி, பொன்னி, பிபிடி 3 ரகம் தான் இங்கே அதிகபட்சமான ரகம் செய்கிறது. மழை நைட்டு எதிர்பார்க்காத மழை, அதேபோல் எதிர்பார்க்காத மழையாக இருந்தாலும் பயிர் கொஞ்சம் அழுகக்கூடிய தன்மை உண்டு. இதே போல் ஒரு 10 நாளைக்கு 2 நாளைக்கு சேர்ந்து பெஞ்சிங்கன்னா இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா பயிர் அழுகக்கூடிய தன்மை உண்டு. ஒரு பக்கம் மழை மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கிற பயிர் கொஞ்சம் எடுத்துக்கும். இதுக்கு மேலே பெஞ்சிங்கன்னா மழை அதிகமாக, அதேபோல் யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. யூரியா தட்டுப்பாடால் தீனி போட முடியாத இருக்குது. அதேபோல் பேசிக்கலையோ இல்லை மானிய விலையில் வேறு ஒரு இப்போ சுசைட் மூலியத்தில் கொடுத்தாங்க. அதுபோலலாம் கொடுக்கலாம். அதுபோல் கொடுக்காம தனியார் நிறுவனத்தில் வாங்கும்போது 270 ரூபா விற்ற யூரியா இப்போ 300 ரூபா 350ன்னு கொடுக்குறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் அதை மட்டும் சரி செஞ்சு கொடுத்தா போதும். இந்த அரசாங்கம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. யூரியா ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. சுத்தமாக கிடைக்கல எங்களுக்கு யூரியா. அது மட்டும் கிடைச்சா போகிறோம். எங்களுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு உண்டான எடுத்தால் போகிறோம் எங்களுக்கு.